அது எங்கள் அம்மா சேனல் தான். ஸோ நம்ம சேனலில் எல்லோரும் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் நீங்களும் சேனலில் பார்த்துருவீங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் பார்க்கலாம். டு அவர் சேனல். உங்கள் செல்வியக்கா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதாவது சிறுதானிய வகைகளில் ஆப்பம் இது எப்படி செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நான் போடுறேன் ஒவ்வொரு அளவுகளோடு சேர்ந்து. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டுக்கிறோன்னா நம்மளோட சோளம், நம்ம சோளத்தை ஒரு கப்பு, அதாவது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பு ஒரு கப்பு. எல்லாம் சிறுதானியத்தில் செய்ய போகிற ஆப்பமும் சுட்டுக்கலாம், நம்ம தோசையாகவும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்பமாக தான் சுட போகிறேன். இது வந்து நான் ஒரு கப்பு போட்டுக்கிறோம் கம்பு. அடுத்து வந்து பச்சரிசி ஒரு கப்பு. நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் இது ஒரு கப்பு. அடுத்து ஒரு கப்பு கூட கிடையாது, இது அரை கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து இது கொஞ்சமாக உள்ள வரகரிசி. நம்ம வந்து கேழ்வரகு சேர்க்கணும். கேழ்வரகு என்கிட்ட மாவாக தான் இருக்குது, அதனால் நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வரகரிசி ஒரு 1/4 கப்பு இதையும் சேர்த்துக்கலாமா. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊற வச்ச அரிசியும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பழையெல்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 கரண்டி அளவு சாதம் வடித்து சாதம் வந்து இருக்குது, நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆப்பத்துக்கு செய்கிறனால இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணுறோம். இட்லி தோசைக்குனா நம்ம இந்த வேக வச்ச அரிசிலாம் போடணும். 2 ஸோ நம்ம மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு, நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். திக்னஸும் இவ்வளோ இருந்தால் போதும். இப்படி அரைறது டன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆப்பம் ஊற்றணும். நம்ம இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். நல்லா இருக்கா?